வணக்கம். நான் உங்க ஸ்ரீமணியன் கோபி. இது உங்க பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். 1995ல பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்த 2016ல கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா மோடிஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, இது பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட்ன்னு இருக்கக்கூடாது. ரைட்ஸ் ஆஃப் பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட்ன்னு இருக்கணும். ஏன்னா, அந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கான சட்டம் கிடையாது. உடல் ஊனமுற்றவர்களுக்கான உரிமை சட்டம்னு அந்த சட்டத்தோட பேர மாத்திருக்காரு. இந்த பேர் மாத்துறதுலயே அதோடைய நோக்கமே மாறிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து என்ன மாற்றப்பட்டிருக்கு? முதல்ல இருந்த சட்டத்துக்கும், இப்ப 2014 கொண்டு வந்த சட்டத்துக்கும் என்ன மாற்றம் இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப தான் அதோடைய 9 வருஷம் இந்த சட்டம் கொண்டு வந்து 9 வருஷத்த செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்ன 5, 6 விஷயங்கள்ங்கிறத பார்க்க போறோம். முதல் மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1995ல இருந்த சட்டப்படி 7 கேட்டகரியில் இருக்கவங்க தான் வந்து டிசபிலிட்டிஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருந்துச்சு. அப்போ இந்த சலுகைகள் எல்லாமே அந்த 7 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்துச்சு. இப்போ இந்த 2016 சட்டப்படி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 21 கேட்டகரியில் இருக்க மக்கள் வந்து டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அடியில் அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணப்படுறாங்க. ஸோ அதோட சலுகைகளை அவங்க பெற்றுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசிட் அட்டாக் ஆகுறாங்க இல்லையா, அந்த ஆசிட் அட்டாக்கோட விக்டிம்ஸுமே வந்து டிசபிலிட்டி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த சட்ட கீழே வர்ற ஸ்கீம்ஸோட பலன்கள் அவங்களுக்கு போய் சேரணுங்கிறத நோக்கம். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி முக்கிய மாற்றம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பழைய சட்டத்தில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குறத ஒரு சேரிட்டி மாதிரி, ஒரு தான தர்மம் மாதிரி கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த சட்டத்தில் என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னால், அது அவங்களோட ரைட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒன் ஆஃப் தி முக்கிய மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட சொத்து உரிமையெல்லாம் வந்து இப்போ அவங்களே அதை நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஒரு கார்டியனோட உதவி இல்லாமல் இதை முடிவெடுக்கிற உரிமை வந்து கம்ப்ளீட்டாக டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸுக்கு தான் வந்து அந்த உரிமை இருக்குது. ஸோ தே ஹேவ் தி ரைட் டு சூஸ் தேர் கார்டியன். அவங்க கார்டியனை மாற்றுறதுக்கு அவங்க உரிமை இருந்துச்சு. முன்னாடி சட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கார்டியனை மாற்றுறதுக்கு அவங்க அவ்வளோ சிரமப்பட வேண்டியிருந்துச்சு. ஒரு கார்டியன் ஃபிக்ஸ் பண்ணால் அவங்க கடியில் தான் அவங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கீழே இவங்க வந்து ஒரு பயனாளியா இல்லாம அவங்க வந்து ஒரு அவங்க கீழே இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு தான் உரிமை, இவங்களுக்காக தான் கார்டியன். ஸோ இவங்க நினைச்சா கார்டியனை மாற்றலாங்கிற ஒரு முக்கியமான சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பழைய சட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன கவனிக்கலன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசபிலிட்டிஸ் பர்சனுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸை வந்து ஹையர் பண்ணணுங்கிற ஒரு சட்டம்ல இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இவங்களுக்குன்னு நம்ம என்ன பண்ணணும்னா, அரசாங்கத்திலேருந்து இந்த பிரெயில் தெரிஞ்ச இது சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஹையர் பண்ணணும். இந்த சைன் லாங்குவேஜ் தெரிஞ்ச டீச்சர்ஸ் ஹையர் பண்ணணும். இந்த மாதிரி கட்டாயப்படுத்தப்பட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் டீச்சர்ஸ் ஹையரிங் ப்ராசஸ்லேயே வந்து டிசபிலிட்டிஸ் பர்சனுக்கு தெரியக்கூடிய டீச்சர்ஸ் ஹையர் பண்ணணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு மேண்டேட்டரியான சிஸ்டமாக இந்த புது சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு 5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை வயசுல தான் நீங்கள் இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால், பர்சன் வித் டிசபிலிட்டி மட்டும் 5 வருஷம் பழச ஓல்ட் ஆனால் கூட அவங்களால வந்து அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்க முடியுங்கிற ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இது வந்து இந்த புது சட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான மாற்றம். 4வது முக்கியமான மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய மாடலில் வந்து கார்டியன்ஷிப் அப்படிங்கிறது மட்டும்தான் குறிப்பிட்டிருந்துச்சு. அவங்களுக்கு தான் முக்கால்வாசி பவர் இருக்கும். இவங்களுக்கு பதிலாக எல்லாமே அவங்க செய்வாங்க. ஸோ இவங்க வேலையை வந்து இவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க செய்வாங்கங்கிற மாதிரியான ஒரு மாடல் இருந்துச்சு. இப்போ இந்த புது சட்டத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இவங்க வேலையை இன்னொருத்தர் செய்ய போகிறது கிடையாது. இவங்க வேலைக்கு ஒருத்தர் உதவி பண்ண போறாரு, அசிஸ்டன்ஸ் தான் பண்ண போறாரு. அப்போனா இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிமிடெட் கார்டியன்ஷிப் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ இவங்க பர்சனல் டிசபிலிட்டி தானே ஒழிய, இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் கார்டியன் இருக்குமே ஒழிய, இவங்களுக்கு அதிகாரம் பண்ணுறதுக்கோ இவங்களோட அதிகாரத்தை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ லிமிடெட் கார்டியன்ஷிப் மாடல் அப்படின்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவங்க சொல்றதை அவங்க செய்வாங்க. இவங்க நினைச்சாங்கன்னா அந்த கார்டியன்ஷிப் மாற்றலாங்கிறது அடுத்த முக்கியமான மாற்றம். பழைய சட்டத்தில் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பப்ளிக் செக்டார் அமைப்புகளுக்கு மட்டும்தான் பொருந்தும்ங்கிற மாதிரியான சட்டம் இருந்தது. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. இது வந்து அந்த நபர்களுக்கான சட்டம். இப்போ ரைட்ஸ் ஆஃப் பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட்ல 2014 கொண்டு வரும்போது, இந்த சட்டம் யாருக்கானதுன்னா, அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாது. எந்த நபர்கள் வந்து இது பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவளுக்கான சட்டம்ங்கிறனால இது பப்ளிக் செக்டார்ல இருந்து எடுத்து எல்லாத்துக்குமே பொருந்தும். பிரைவேட் செக்டாருக்குமே இந்த சட்டம் பொருந்தும் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான மாற்றம். ஏன்னா இந்த பலன்கள் வந்து மக்களுக்கு தானே போய் சேரணும். யாரு முதலாளிங்கிறது முக்கியம் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான மாற்றம். பழைய சட்டத்தில் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பெர்சன் டிசபிலிட்டிஸ்க்காக ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி பில்டிங்ஸில் வந்து அந்த அமைப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மேண்டேட்டரியான ப்ரொவிஷனாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ புது சட்டத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, கட்டாயமாக ஒரு பில்டிங் நீங்கள் கட்டும் போதும் அதில் உள்ளே வர்றதுக்கான வழிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து மற்ற படிகள் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயமே பர்சன் டிசபிலிட்டிக்கும் ஆக்சசபிளாக நீங்கள் பில்டிங் கட்டணும். அப்படி கட்டினா தான் அப்ரூவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு பயங்கர முக்கியமான விஷயம். ஏன்னா முன்னாடி வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லும் போதே வந்து என்ன ஆயிருதுன்னு சொன்னால் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ மேண்டேட்டரின்னு பண்ணால் தான் பண்ண முடியும். இந்த புது சட்டத்தில் இது மேண்டேட்டரி ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயங்கள் தான் வந்து பழைய சட்டத்துக்கு புது சட்டத்தில் உள்ள மாற்றங்கள். இதுவே எப்படி நடந்திருக்கு கேட்டிங்கன்னா, எல்லார்ட்டருந்தும் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கி என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நானுமே இப்போ ஃபுல்லாக சொல்ல கிடையாது. இந்த வீடியோவில் நான் எவ்வளோ முடிஞ்சுக்குமோ அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த 9th இயர் செலிப்ரேஷனில் அவங்க பிரதானமாக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். இது வந்து என்ன சொல்கிறது, என்ன மாதிரியான பாசிட்டிவ் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் போய் சேருங்கிறது இந்த வீடியோட நோக்கம்.
உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா, இல்ல வேற எப்படியாவது திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வேற என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு பாசிட்டிவ் விஷயம் தெரிவிக்கிறேன். வணக்கம்.